வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, இட்லி கடை படத்தில் வர்ற கருப்பசாமி கோயிலுக்கு போகிறோம். இது வந்து தேனி மாவட்டம் போடி பக்கத்தில் சங்கராபுரத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அந்த கோயிலுக்கு போவோம். நாங்கள் இந்த கோயிலுக்கு போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, கருப்பசாமியே வந்து அருள் கொடுத்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அந்த இதை வந்து நீங்கள் இந்த வீடியோ லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சங்கராபுரத்துக்குள்ளே போய் வந்தாச்சு. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான் அந்த கோயில். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நல்லா பசுமையாக இடமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த கோவிலே எங்களுக்கு ஒரு குலதெய்வம் மாதிரி வரும். இன்னொரு குலதெய்வம் மாதிரி. எங்கள் குலதெய்வம் இது இல்லை, இது இன்னொரு குலதெய்வம் மாதிரி. பக்கத்து ஊர் தான் எங்கள் சொந்த ஊர் நாலாபுரம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயிலுக்கு இப்போ நெருங்கி போயிட்டோம், வாங்க போவோம். சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் ரோடு சுற்றி விவசாயம் செழிப்போடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கிராமத்து வாழ்க்கைன்றது. நீங்கள் போடியிலேருந்து தேவாரம் வந்தீங்கனாலே இடமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே குடியிருந்ததில் வந்தோம் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ வாங்க கோயிலுக்கிட்ட வந்தாச்சு, வாங்க போவோம். கருப்பனை பார்த்தாச்சு. வந்துட்டார் கருப்பை வந்துட்டார். நெருங்கிட்டோம். வாவ், கருப்பா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், மரத்துக்கடியில் எவ்வளோ அருமையாக 2 குதிரை மேலே அழகாக உட்காந்துருக்காரு வருங்க. அப்படி வந்து சாமி முடிக்க பக்தி மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்கள். கருப்பா, நீ தான்ப்பா என்னை காப்பாற்றணும். எப்படியாவது எங்கள் சேனலில் முன்னேற்றி விடுப்பா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெளியே இருந்தே பார்த்துட்டே இருந்தால் ஒன்றுமே தெரியல. உள்ளே போய் கும்பிடுவோம். கருப்பா காப்பாற்றுப்பா. ஐயா நீ இதையா காப்பாற்றணும் சாமி. வாங்க உள்ளே போய் பார்ப்போமே. ஆண்டவா சப்ஸ்கிரைபர்லாம் நல்லா இருக்கணும், நீ தான்ப்பா பாதுகாக்கணும். நாங்கள் சேனலும் முன்னேறணும், எங்கள் சப்ஸ்கிரைபரும் முன்னேறணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். பாரு கருப்பா காப்பாற்றுப்பா. செய் கருப்பா காப்பாற்றுப்பா. அப்படியே நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி மேகமூட்டம். அப்படியே இங்கே வரும் காற்று பொழிவு வருது, மழை வேறு மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்குது. அப்படியே கருப்பேன். கிட்டத்தட்ட நம்ம 3 வருஷம் கழிச்சு இந்த கோயிலுக்கு வந்தனால மழை பெய்யுமோ நினச்சோம். ஆனால் தரமான மழை. அப்படியே இதுக்கெல்லாம் சாத்தி யாரும் கேட்டீங்க அப்படின்னா ஒரே ஆள் தான்.